சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகள் 5வது 6வது ரட்சிப்பின் மூல உபதேசங்களாகும். நாம் உயிர்த்தெழுவோம் என்று நம்ப வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50லிருந்து 57வது வசனம் வரை. இந்த உண்மையை அறியாதவர்கள் கவலை தாழ்ச்சியாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து திரும்ப வரப்போகிறாரோ, நானும் அவரை போல் மாறி பார்க்க போகிறேன் என மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் உலகத்தாராய் இருப்பார்கள். அவரின் 2ஆம் வருகையின் ஆயத்தம் வாஞ்சி அவர்களிடம் சுத்தமாக இருக்காது. ஞாயிறு தோறும் கர்த்தரின் மேஜையில் பங்கு பெற்று நாம் அவருடைய நாளுக்காக ஆயத்தமாகின்றோம். ஆனால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனம். நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிட்டு மீண்டுமாக அவர் வந்து நம்மை ஏற்றுக்கொண்டு அழியாத சரீரத்தை தருவார் என நம்ப வேண்டும். விசுவாசத்தினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மூலமாக உலகத்தின் வஞ்சனையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பூமியில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவர் முன் நாம் கணக்கு ஒப்புவிக்க நிற்க வேண்டும். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதன் அர்த்தம், நம் செயலுக்காக வார்த்தைக்காக நாம் நிற்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36 மற்றும் 37வது வசனங்களில் நித்திய நியாய தீர்ப்பை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையாயிருப்போம். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று காணப்பட வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் அர்த்தமற்று நாம் செயல்படுகின்றோம். நித்திய நியாய தீர்ப்பை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் பணத்தையோ ஆற்றலையோ வீணாக்க மாட்டார்கள். மிகுந்த ஜாக்கிரதையாய் தங்கள் வாழ்வை வாழ்வார்கள். 6 மூல உபதேசங்களை நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். இவைகளை நாம் பிரித்து பார்க்க முடியாது. செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்பி இருந்தால் தேவன் பெயரில் விசுவாசம் வைக்க வேண்டும். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, இவைகள் மூலமாக நீங்கள் பலமான அஸ்திபாரத்தின் கீழ் வந்து ஆவிக்குரிய வாழ்வில் வளருவீர்கள்.